அத்தை, ஆடி சும்மா இருக்கிற நாளையெல்லாம் பொழுதனைக்கு இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பா. பாப்பாக்கு தேவை வச்சிருக்கும்போது வராம எங்கடி போன? வரக்கூடாதுன்னு இல்லத்த. அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டேன். ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? தம்பி எல்லாம் வந்தாங்களா? ஏன்டி நீ வேற ஆரி போன விஷயத்த கிளப்புற? நான் தான் வீட்லயே ஏற்கனவே ஒரு 7.5 வச்சிருக்கானே, அது பிரச்சனையை உண்டாக்கி விட்டு தெரியுமா? யார்த்த, மாமாவா? ஆமா, வேற யாரு? வாயை வச்சுக்கிட்டு சும்மான்னு இல்லாம ஏத்த, என்ன பண்ணாரு? என் தம்பி பாப்பா தேவைக்கு 1 பவுனு தோடும் 2 பவுனு செயினும் செஞ்சிருக்கான். சூப்பர் அத்தை. அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு உங்க மாமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பி பிள்ளைங்களுக்கு காது குத்தும் போது இவரு 2 பிள்ளைங்களுக்கும் 2 தோடும் 2 செயினும் 5 பவுனுக்கு போட்டாராம். தம்பி 3 பவுனுக்கு தான் போட்டான். அதை கேட்டுதான் பிரச்சனையே. அவனே பாவம் 100 குழி நிலத்தை வித்துட்டு வந்துதான் அந்த தேவையே செஞ்சிருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி பவுன் என்ன விலை வித்துச்சு, இப்ப என்ன விலை விக்குது? அப்போ ஒரு பவுன் வாங்குற காசுக்கு இப்போ 1 கிராம் நகை தான் வாங்க முடியுது. உனக்கு புரியுது, புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது போ. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு எப்பதான் நடப்பாங்களோ. இப்படிதான் நண்பர்களே, இன்னைக்கு முக்கால்வாசி வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இனிமேலாவது வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறத விட்டுட்டு குடும்பத்தோட வந்து நம்மளை வாழ்த்துறாங்களான்னு மட்டும் பாருங்க.